வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி காலையிலே கிளம்பிட்டோம். ஒரு சிறிய அழகிய கிராமத்து கோயிலுக்கு தான் நம்ம போய்கிட்டுருக்கோம். இந்த கிராமத்து கோயிலில் பெருசாக வரலாறோ கல் கட்டிடமோ கல்வெட்டுகளோ சிற்பங்களோ இருக்காது. ஆனால் நம்மளோட வாழ்வியலும் அதற்கு பின்னாடி இருக்கிற அழகியலும் கண்டிப்பாக இருக்கும். வாங்க இந்த கோயிலுக்கு போகலாம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா கீழப்புலியூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. கீழப்புலியூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற கீழப்புலியூர். இந்த ஊர் பேர் காரணம் பெரம்பலூர் அப்படிங்கிறதே பெரும் புலியூர், அதிகமான புலிகள் வாழ்ந்த காடு. அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஊர். அந்த பெரும் புலியூரில் இருந்து கிழக்கு புறமாக இருக்கிற ஒரு ஊர் தான் இந்த கீழப்புலியூர். இந்த ஊரில் இருக்கிற ஸ்ரீ பச்சையம்மன் உடனுறை மன்மத சுவாமி அப்படிங்கிற கிராமத்து தேவதை கோயிலுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். வாங்க. இது சென்னை டு திருச்சி பைபாஸில் பெரம்பலூர் தாண்டி ஒரு 13 கிலோமீட்டரில் இருந்து வலதுபுறமாக ஒரு 5 கிலோமீட்டர் கிராமத்து சாலையில் போகணும். இதுதான் அந்த கிராமத்து சாலை. இந்த கிராமத்து சாலையில் போனோம்னா ஒரு 3-4 கிலோமீட்டர்லேயே ஒரு சிறிய மலை குன்று அமைப்பின் கீழே இந்த அம்மன் கோயில் இருக்குது. இந்த அம்மன் கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, கீழே அம்மன் கோயிலும் அந்த குன்றின் மேலே கம்பம் பெருமாள் கோயிலும் இருக்குது. 2 கோயிலும் ஒரே இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். வாங்க அந்த 2 கோயிலையும் போய் பார்க்கலாம். இதுதான் அந்த சிறு மலை குன்று மற்றும் அம்மன் பச்சையம்மன் கோயில். இங்கே இருக்க சுற்று வட்டாரத்தில் பல பேரோட குலதெய்வமாக இருக்கிற கோயில். கோயிலோட முன்புறத்தில் விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. விநாயகரை வணங்கிட்டு வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த அழகிய பச்சையம்மன் கோயில். சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் பண்ணி ரொம்ப சிறப்பான முறையில் கோயிலில் மறுநிர்ணயம் பண்ணியிருக்காங்க. கிராமத்து கோயிலுக்கே உரிய அத்தனை அம்சங்களோடையும் கோயில் கட்டப்பட்டிருக்கு. இருந்தாலும் பழமையான சில வரலாறுகளும் இந்த கோயில் உள்ளே இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். இதான் கோயிலோட முன்கோபுரம். முன்கோபுரத்து வழியாக நம்ம உள்ளே போய் இந்த கோயிலோட சிறப்பான பல விஷயங்களை பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு கிழக்கு புறமாகவும் ஒரு வழி இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வழியிலும் போய் பார்க்கலாம். முன்கோபுரத்தின் முன்பகுதியில் விநாயகர் முருகரோட சிலையும் வச்சுருக்காங்க. முன்கோபுரத்தின் மேல் பகுதியில் நம்ம பண்பாட்டிற்கே உரிய மாதிரி அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் இப்போவும் செஞ்சு மாட்டியிருக்காங்க. இதை தாண்டி நம்ம உள்புறமாக போய் பார்க்குறப்போ நம்ம கண்களுக்கு ஆச்சரியத்தையும் பக்தியும் தரக்கூடிய முனீஸ்வரர்களோட சிலை இங்கே இருக்குது. பிரம்மாண்டமாகவும் ஆக்ரோஷமான முனீஸ்வரர் 4 முனீஸ்வரர்களோட சிலை இருக்குது. வால்முனி, செம்முனி, வளர்ந்த முனி, ஜடாமுனி அப்படிங்கிற 4 பேர் கொண்ட 4 முனீஸ்வரர்களோட சிலை பிரம்மாண்டமாகவும் தத்ரூபமாகவும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 4 முனீஸ்வரருக்கு முன்னாடியும் பலிபீடங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. அவர்களை வணங்கிட்டு நம்ம அடுத்த சன்னதிக்கு போகலாம். 4 முனீஸ்வரர்களுக்கும் எதிர்த்தா போலேயே யானை, குதிரை, புலி போன்ற அனைத்து கிராம தேவதைகளுக்கு வாகனங்களான மிருகங்களோட சிலைகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த முனீஸ்வரர் சிலைகளுக்கு பக்கத்திலேயே வீரபத்திரரோட சன்னதி இருக்குது. வீரபத்திரரோட சன்னதிக்குள்ளே காவல் காக்கும் வீரர்களுக்கு மத்தியில் கடும் கோபத்தோட வீரபத்திரர் காட்சி தராரு. வீரபத்திரர் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து மூலவரையும் அம்மனையும் போய் தரிசனம் பண்ணலாம். இந்த கோயிலோட வரலாறு ரொம்ப பழமையானது. பச்சை அம்மனோட சன்னதி இது. மூலவர் சன்னதிக்கு பக்கத்திலேயே அம்மனோட சன்னதி இருக்குது. மூலவர் தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்தில் பச்சையம்மனையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம்.
பச்சையம்மன் பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ பசுமையாகவும் நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. உள் பிரகாரத்திலேயே அனைத்து வகையான சிறு தெய்வங்களோட சிலைகளும், ராமர், ஹனுமான் இவங்களோட சிலையும் இங்கேயே அமைக்கப்பட்டிருக்கு. இதை எல்லாமே பார்த்துட்டு நம்ம வெளிப்புறமாக வந்து இன்னும் 3 சன்னதிகள் இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம். நவீனமாக கட்டியிருந்தாலும் நம்மளோட பழமை மாறாமல் தான் இப்போவும் புதுப்பிச்சிருக்காங்க. இதுதான் கிழக்கு புறத்தில் இருக்க வாயில். இந்த வாயில் வழியே உள்ளே வர்றப்போ ரிஷப வாகனத்தில் காட்சி தர்ற சிவன் பார்வதியோட சன்னதி இருக்குது. 2 புறங்களையும் முருகன் காட்சி தர்றாரு. அவரையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து முத்தையா அவரோட சன்னதியை போய் பார்க்கலாம். காவல் வீரரான முத்தையா சன்னதியிலேயே ராயப்பரோட சிலையும் செம்மலப்பரோட சிலையும் ஒன்றாவே அமைஞ்சிருக்கு. அதையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு இந்த கோயிலோட வெளிப்பிரகாரத்தையும் மற்றும் வரலாறு போய் நம்ம பார்க்கலாம். வெளிப்பிரகாரத்தில் அனைத்து வகையான சிறு தெய்வங்களோட சிலையும் வச்சுருக்காங்க. இந்த கோயிலோட புராண வரலாறுங்கிறது சிவனோட சண்டை போட்ட பார்வதி அம்மன் தவம் செய்து மறுபடியும் சிவனோட சேரும் பொழுது அவருக்கு காவலுக்காக இருந்த 4 முனிகளையும் பற்றி ஒரு புராண கதை சொல்லுது. அதோடு தான் இந்த கோயில் தொடர்புபடுத்தப்படுது. ஆனால் நம்ம கிராமத்துப்புற வழக்கத்துப்படி பார்த்தோம்னா 7 சகோதரிகள் இங்கே மேய்ச்சல் தொழிலில் ஈடுபட்டு இருக்கப்போ சிவன் வடிவில் வந்து ஒரு ஆண் வேடனாக வந்திருக்காங்க. அவரை பார்த்து 7 சகோதரிகளும் பயந்து போனப்போ ஆளுக்கு ஒரு திசையில் காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அவங்க திரும்ப வந்து ஒன்று சேர்றப்போ ஒரு சகோதரிகிட்ட மட்டும் குழந்தை இருந்திருக்கு. அந்த குழந்தைய பற்றி மற்ற சகோதரிகள் கேட்குறப்போ அது அந்த வேடனால் வந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பாத சகோதரிகள் அந்த ஒரு சகோதரியை மட்டும் நெருப்பில் இறங்க வர சொல்லியிருக்காங்க. அவங்க நெருப்பில் இறங்குறப்போ சிவன் தோன்றி அந்த 7 பேரும் இங்கே இருக்க 7 கிராமத்தை ஆட்சி பண்ணவும் அவங்களுக்கு துணையாக 4 முனிகளும் உங்களுக்கு காவலுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இங்கே சொல்லப்படக்கூடிய கதை. இந்த கதைகளை பார்த்துட்டு வாங்க வெளிப்புறம் கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய இந்த கோயிலோட குளத்தை பார்க்கலாம். இந்த குளத்தில் தான் பல வரலாற்று சின்னங்கள் இருக்குது. இந்த கோயிலோட வெளிப்புறத்தில் இருக்க சில கல்வெட்டுக்கள் குளக்கரையில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டுக்களின்படி இந்த குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய மரங்களையும் குளத்தையும் யார் பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும்னு, இதை யார் சிதைக்கிறாங்களோ மிகப்பெரிய பாவத்துக்கு உள்ளாவாங்கன்னு செதுக்கப்பட்டிருக்கு. பழமையின் சின்னங்களாக இந்த கோயிலோட உட்பிரகாரத்தில் மீன் சின்னமும் இங்கே மதகளோட கட்டப்பட்டுள்ள ஒரு கல்லில் யானையோட சின்னமும் இருக்குது. இதன்படி பார்த்தா இது பாண்டியர் காலத்தோட தொடர்புடையதாக இருக்கும். இந்த குளத்தை பார்த்து முடிச்சுட்டு வாங்க கம்பம் பெருமாளை போய் தரிசனம் பண்ணலாம். கம்பம் பெருமாள் ஒரு சிறிய குன்றின் மேலே நமக்கு தரிசனம் தர்றாரு. இது ஒரு சிறிய குன்று தான். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நம்ம மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துடலாம். இதுவும் புதுசாக கும்பாபிஷேகம் பண்ணாங்க. மிக அழகாகவும் அற்புதமாகவும் இருக்குது. இதோட முன்புறத்திலேயே பழமையின் சின்னங்களாக பழமையான சிலைகளும் சுதைமண் சிற்பங்களும் அங்கங்கே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதிலிருந்தே நம்ம இந்த கோயிலோட பழமையான வரலாறு என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கல்வெட்டுகளோ வரலாற்று பூர்வமான ஆதாரங்களோ இல்லாட்டியுமே நம்ம வாழ்வியலோட தொடர்புடைய எந்த கோயிலுமே அது வரலாற்று கோயிலை விட மிகவும் பழமையானதாக தான் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்த சிலைகளில் இருந்து பார்க்குறப்பயே எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயில் இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதன் பிறகு வாங்க நம்ம கம்பம் பெருமாளை போய் தரிசனம் பண்ணலாம். கோயில் ஒரு சிறிய மலை குன்றில் அமைஞ்சிருக்கு.
மலைக்குன்றோட கொஞ்ச தூரத்திலேயே பஞ்சமுக ஆஞ்சநேயரோட சிலை இருக்குது. பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் தூரம் ஏறினாலே மலையோட உச்சிக்கு போயிடலாம். இங்கேருந்து பார்க்குறப்போ மலையோட அடிவாரத்தில் அழகான ஆஞ்சநேயர் தெரிகிறாரு. இதன் பிறகு கொஞ்ச தூரம் நம்ம ஏறினோடனே ஸ்ரீ கருடாழ்வாரோட சிலை இருக்குது. இதுதான் அந்த ஸ்ரீ கருடாழ்வாரோட சிலை. வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். இந்த கருடாழ்வாரோட சிலையை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு கம்பம்பெருமாள் கோயிலுக்கு போகலாம். கருடாழ்வாருக்கு அப்புறம் கொஞ்ச தூரத்திலேயே ஒரு சிறிய அழகிய கம்பம்பெருமாள் கோயில் தெரியுது. கம்பம்பெருமாள் கோயில் பேருக்கு ஏற்ற மாதிரியே இங்கே உள்ளே இருக்கக்கூடியது ஒரே ஒரு கம்பமும் அதன் கீழ்ப்புறத்தில் பெருமாளும் குடி கொண்டிருக்கிறது தான். இதுதான் அந்த கம்பம்பெருமாள் கோயிலோட முன்பிரகாரம். வெளியில் இருக்க கம்பத்தில் ஸ்ரீ அனுமான், கருடாழ்வார், சக்கரத்தாழ்வார், சங்கு போன்ற அனைத்து சிற்பங்களும் செதுக்கியிருக்காங்க. உள் பிரகாரத்தில் பெருமாள் கம்பம் வடிவத்தில் நமக்கு ஆசி வழங்குகிறார். வெளிப்புறத்தில் ஸ்ரீராமர், லட்சுமணர் இவர்களோட சிலையும் ஆஞ்சநேயரோட சிலையும் இருக்குது. நம்ம கம்பம் பெருமாளை வணங்கிட்டு வாங்க வெளியில் இருக்கிற சிலைகளையும் பார்த்துட்டு இன்னொரு முக்கியமான இடத்த போய் பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பழமையான ஒரு சிறிய கம்பம் சின்னம் ஒன்று இருக்குது. இங்கேருந்து பார்க்குறப்போ அந்த இயற்கை காட்சிகள் மிக அழகாக இருக்குது. இது வெயில் காலம், அதனால் அந்த பச்சையை நம்ம அவ்வளோ தூரம் பார்க்க முடியல. இதே நல்ல மழை காலத்தில் வரப்போ மிக அற்புதமான காட்சியாக இருக்கும். இதுதான் அந்த சிறிய கம்பம் சின்னம். இந்த கம்பம் பெருமாளோட வரலாற்றின்படி, வரலாற்று கதை கிராம மக்கள் சொல்கிறது என்னென்னா, நிறைமாதத்தோடு இருந்த ஒரு காராம்பசு புலி விரட்டும் பொழுது ஒரு மலையிலிருந்து ஒரு மலைக்கு தாவி குதிக்கும்போது அது பசு கன்று ஈண்டதாகவும் அந்த பசுவோட கால் தடம் இன்னமும் இந்த மலையில் இருக்கிறதாகவும் நம்புகிறாங்க. இந்த மலையிலோட 2 மலை குன்றுகளுக்கு இடையில் அம்மன் தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. மழைக்காலங்களில் அது எப்போவுமே நீரால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்த தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இங்கேருந்து நம்ம கம்பம் பெருமாள் கோயிலை பார்க்கலாம். மிக ஒரு அழகிய காட்சியாக இருக்கும். இந்த கோயிலில் ஆடி மாதம் தொடங்கி ஆவணி மாதம் முதல் வெள்ளி அன்னைக்கு தேரோட்டம் சிறப்பான முறையில் நடக்குது. வெள்ளி, சனி, செவ்வாய் போன்ற நாட்களில் இங்கே சிறப்பான வழிபாடுகள் நடக்குது. ஆடி 18 அன்னைக்கு கொடியேற்றம் தொடங்கி ஆவணி முதல் வெள்ளி அன்று சிறப்பான முறையில் தேரோட்டம் நடக்குது. இன்னும் இந்த கோயிலை சுற்றி பல சிறு குறு தெய்வங்கள் கோயிலும் இருக்குது. அதையும் வணங்கிட்டு இந்த கோயிலோட சில புகைப்படங்களோட நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நண்பர்களே. இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோ வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.